கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 41:44. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மகா பெரிய ஒரு அதிகாரத்தை அவன் கையிலே பார்வோன் அர்ப்பணிக்கின்றான். அதிகாரம் பெற்ற யோசேப்பாய் தன் ஆளுகையை ஆரம்பிக்கின்றான் எகிப்து தேசத்திலே. பார்வோன் சொல்கிறான், கால் அசைய வேண்டுமானால், கை அசைய வேண்டுமானால் உன்னுடைய உத்தரவாதம் வேண்டும். கூறியவர்களே, எங்கேயோ இருந்த யோசேப்பை தேவன் கொண்டு வந்து அவனை விசேஷம் உள்ளவனாக்கி அவனை மேன்மைப்படுத்தி அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்து எகிப்தில் உள்ள சகல காரியங்களிலும் மகா பெரிய ஆளுகையை, மகா பெரிய அதிகாரத்தை, மகா பெரிய உரிமையை கொடுத்து உன்னதத்துக்கு நேராய் யோசேப்பின் ஊழியம், யோசேப்பின் வாழ்க்கை உயர துவங்குகிறது. இது கர்த்தர் செய்கிற காரியம். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். எங்கெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டு பேச முடியாமல், உங்கள் நியாயத்தை வெளிப்படுத்த முடியாமல், நீங்கள் கைகள் கட்டப்பட்டவர்கள் போல, வாய்கள் கட்டப்பட்டவர்கள் போல நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு நீங்கள் ஒளிந்து கிடக்கிறீர்களோ, யோசேப்பின் தேவன் உங்களை இன்று தேடி வருகிறார். உங்கள் கரங்களை பிடிக்கிறார். அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுக்கிறார். உங்களுக்கு விரதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளையும் நொறுக்கி எறியும்படியாய், உடைத்து தள்ளும்படியான மகா பெரிய அதிகாரத்தை இப்பொழுதே கர்த்தர் உங்கள் கையிலே அர்ப்பணிக்கின்றார். அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேசத்திலே பெரிய காரியங்களை தேவனுக்காய் செய்யுங்கள். ஆசீர்வாதமாயிருங்கள். யோசேப்பின் தேவன் இன்றும் உங்களுக்காய் உண்மை உள்ளவராயிருந்து உங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். கலங்காதிருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆவலோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களில், நாவுகளில் உம்முடைய அதிகாரம் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுப்படாத சூழ்நிலைகள் கட்டுப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஒரு வெற்றியின் நாளாய் பிள்ளைகள் வாழ்வதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டீர் அப்பா, இயேசுவின் நாமத்தில். ஆமென்.